Taste the Daily. அண்மைச் செய்தி. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே அரசு பள்ளியில் சிலிண்டர் வெடித்து இருவர் படுகாயமடைந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பழனி முத்துக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் பழனி முத்துக்குமார், விவரங்கள் சொல்லுங்க. வணக்கம் அருண். அதாவது திண்டுக்கல் மாவட்டம் நத்தத்தில் இருக்கக்கூடிய லிங்கவாடி அரசு உயர்நிலைப் பள்ளியில தற்போது சிலிண்டர் வெடித்து 2 பெண்கள் படுகாயமடைந்திருக்கிறார்கள். அவர்களை மேல் சிகிச்சைக்காக தற்போது மதுரைக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசு 2026 கல்வி ஆண்டிற்கான எந்த விதமான முன்னேற்பாடுகளையும் முன் ஆய்வுகளையும் செய்யாமல் இருப்பதே இது போன்ற விபத்திற்கு காரணம் என கூறப்படுகிறது. குறிப்பாக பள்ளி ஆரம்பித்து 1 வாரங்கள் ஆகின்ற நிலையில் பள்ளி கட்டடங்கள் உறுதித்தன்மையாக இருக்கிறதா, சமையல் கூடங்கள் அதாவது அங்கே இருக்கக்கூடிய சத்துணவு கூடங்கள் இருக்கக்கூடிய எரிபொருட்கள் அனைத்தும் ஒரு பாதுகாப்பான முறையில் இருக்கிறதா என்பதை ஆய்வு செய்யக்கூடிய பள்ளி கல்வித்துறையானது கும்பகர்ண தூக்கத்திலே இருக்கிறது என்பதை போலத்தான் இந்த விபத்தானது நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக காலையிலே பள்ளி உடன் சத்துணவு சமைப்பதற்காக வரக்கூடிய சமையலர் ஜோதியம்மாள் மற்றும் அவருக்கு உதவியாக இருக்கக்கூடிய சரசு இருவரும் சமையல் வேலைக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் எடுத்து வைத்திருந்த நிலையில் அதில் சிலிண்டரில் ஏற்பட்ட அந்த கசிவு காரணமாக சிலிண்டர் வெடித்து இந்த விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. இதில் 2 பெண்களுமே படுகாயம் அடைந்த நிலையில் நத்தம் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள். அங்கு உரிய சிகிச்சை கொடுக்க முடியாது என்ற நிலையை அறிந்தவுடன் உடனடியாக மதுரை ராஜாஜி மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். கல்வித்துறையானது இந்த கல்வியாண்டில் முழுமையான ஒரு ஆய்வுகளை மேற்கொள்ளாததே இது போன்ற விபத்துக்களுக்கு காரணம் என அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றார்கள். பள்ளி துவங்குவதற்கு முன்பு கட்டடத்தின் உறுதித்தன்மை மற்றும் சமையலில் இருக்கக்கூடிய அந்த எரிபொருட்கள் இது அனைத்தையும் ஆய்வு செய்திருந்தார்கள் என்றால் இது போன்ற விபத்துக்கள் நடைபெறாமல் இருந்திருக்கும் என்பதே பகுதி மக்களின் பெரும் குற்றாக இருக்கிறது. குறிப்பாக அந்த காலையிலே உணவுக்கு சமைப்பாக எடுத்து வைக்கப்பட்டிருந்த அந்த பொருட்கள் அனைத்துமே இந்த விபத்தின் மூலமாக மறைந்திருக்கிறது. உறுதித்தன்மையை இழந்திருக்கிறது. இனிமேலாவது இந்த நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசு கல்வித்துறையானது கும்பகர்ண தூக்கத்தில் இருந்து விழித்துக் கொண்டு உடனடியாக மாணவர்களையும் அங்கிருக்கக்கூடிய ஆசிரியர்கள் பிற உயிர்களையும் காப்பாற்ற வேண்டும் என்பதே அப்பகுதி மக்களின் பெரும் கோரிக்கை எழுந்துள்ளது. அருண், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பழனி முத்துக்குமார்.